அனைவருக்கும் வணக்கம். எம்எஸ்சி மெட்ராஸ் எக்ஸாம் ஹைகோர்ட் எக்ஸாம் உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு முழுமையாக பார்க்க இருக்கோம். ஸோ என்ன போஸ்டிங்க்கு எந்த மார்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு அஃபிஷியலான வெப்சைட்டில் வந்திருக்கு. அதை பற்றி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ டிசம்பர் 24 வந்திருக்கக்கூடியது தான் இது. என்ன அப்படின்னா, இந்த டிரைவர் போஸ்டிங்கான அந்த எக்ஸாம் நடந்து இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்கான ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்ட்டு சொல்லி பார்க்கலாம். ஸோ அவங்களுக்காக செலக்ட் ஆன நபர்களுடைய லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி செலக்ஷன் லிஸ்ட்ல வந்தவங்களுடைய முக்கியமான அப்டேட் தாங்க அதில் இருக்கு. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். தற்சமயம் பார்த்தீங்கன்னா அது எம்எஸ்சி ஹைகோர்ட்டோடைய முக்கியமான அப்டேட்டுகள் எல்லாமே தினசரி நமக்கு அப்டேட் பண்ணிட்டே தாங்க வராங்க. ஸோ 22 ரிலீஸ் ஆன மார்க் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம், அதுக்கப்புறம் இந்த ஸ்கில் டெஸ்ட், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டே இருந்தோம். ஸோ இப்படி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பொறுத்தவரை 2 விதமான எக்ஸாம்ஸ் எல்லாமே நடந்து இருக்கு. இதில் சொல்லணும் அப்படின்னா, ரீடர், இந்த சீனியர் இந்த பேக்லைன், ஜூனியர் பேக்லைன், எக்ஸாமினர், இந்த மாதிரியான போஸ்டிங்கில் இருந்து, அது மட்டுமே இல்லாமல் கிளீனர், கிளீனிங் ஒர்க்கர், கார்டன் வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், இந்த மாதிரியான போஸ்டிங்கும் இதில் நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே எப்படி எடுப்பாங்க, எப்படி கட் ஆஃப் மார்க் கிடைக்கும் அப்படின்றத சொல்லி எல்லோருமே கேட்குறாங்க. ஸோ அதில் பார்த்தால இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, மற்ற எல்லா போஸ்டிங்கும் இப்போ சீனியர் பேக்லிப் அந்த போஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த சீனியர் பேக்லிப்போட போஸ்டிங் தான் தற்சமயம் எல்லாருமே பேசப்படுது. அப்புறம் ஜூனியர் அந்த பேலிப். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த 170 மதிப்பெண்கள் கட் ஆஃப் ஒரு 170 இருக்கும் அப்படின்ட்டு எல்லாமே எதிர்பார்க்குறோம். ஸோ மார்க் அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த 50+ 120 இந்த பேசிக்ஸ்ல தாங்க இவங்களுக்கு எடுக்க வாய்ப்பு அதிகம். ஸோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ அதில் நீங்கள் 20 மதிப்பெண்கள் கட்டாயம் எடுத்திருக்கணும், இந்த 20%. ஸோ 40% இருக்கிறப்ப 50 மதிப்பெண்ணில் 20 மதிப்பெண்கள், இந்த 50ல் கண்டிப்பாக அந்த 20 மதிப்பெண்கள் கண்டிப்பாக எடுத்திருந்தா மட்டும்தான் உங்களால் அடுத்த எக்ஸாமுக்கு போக முடியும் அப்படின்றத நமக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டீம் ரெண்டும் சேர்த்து தான் 150 மார்க் எடுத்திருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்கும். ஸோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதுக்கு ஒரு மார்க் 30 மார்க் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 70+, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 70+. ஸோ இந்த 170, ஸோ இந்த மாதிரி 150, ஸோ ஒரு 70+ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 150+, ஸோ இந்த 70+, ஸோ இந்த மாதிரி இதுதாங்க கட் ஆஃப் போகும். ஓகேங்களா, அதனால கவலையப்படாதீங்க. ஸோ சான்சஸ் பார்த்தீங்கன்னா 150க்கு மேலே எடுத்தால் அதிகமான சான்சஸ் இருக்கு. அது மட்டுமே இல்லாமல் இந்த பிசி எம்பிசி அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 135 மதிப்பெண்கள் கண்டிப்பாக அந்த பேசிக் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 335 சான்ஸ் அதிகம். ஸோ மற்ற கேட்டகரியில் எஸ்சிஎஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா அந்த 120 மதிப்பெண்கள் இருந்தாலே உங்களுக்கு அதிக சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது கிடைக்கிறது அதிகமான கட் ஆஃப் தான். இந்த கட் ஆஃபே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் தான். ஸோ போஸ்டிங்க்கு 30 பேர் கூப்பிடுவாங்க. ஸோ அதில் பேசிக்கில் ஒரு போஸ்டிங் 3 போஸ்டிங் 3, அந்த 1:3 என்ற ரேஷியோவில் உங்களை அழைக்கப்படுவாங்க. ஸோ இந்த ரேஷியோவில் தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் எல்லாமே பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 50 மதிப்பெண்களுக்கு 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான், எடுக்கிறவங்கள மட்டும்தான் அடுத்த கவுன்சிலிங்கே கூப்பிடுவாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்
டிபார்ட்மெண்ட்டோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் கூடவும் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெஸ்ட் இன்டர்வியூ எக்ஸாம் எல்லாமே முடிச்சு ஓவராலாக எக்ஸாம்ஸ் எல்லாமே எடுத்திருக்கக்கூடிய மார்க் லிஸ்ட்டு, இன்டர்வியூ மார்க் லிஸ்ட் எல்லாமே சேர்த்து 200 மார்க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அதை பேஸ் பண்ணி தாங்க செலெக்ஷன் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வெளியிடுவாங்க. அதில் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நபர்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இதுதான் நடைமுறை. இந்த மார்க் இருந்தால் இருக்கக்கூட உங்களுக்கு சொல்லி உங்கள்கிட்ட டெஸ்ட்டுக்கு இன்டர்வியூக்கோ சான்சஸ் இருக்கு. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மதிப்பெண்கள் பேசிக்காகவே ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு 5 மதிப்பெண்கள் பெண்களுக்கு மாற்றம் இருக்கும், 5 மதிப்பெண்கள் ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.